நேபாள் சுதந்திரமாகி 2008 வரைக்கும் மன்னர் ஆட்சி தான். 2008க்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டரையும் அவங்க வந்து நியமிச்சாங்க. 2008ல இருந்து இந்த 2025 வரைக்கும் 13 பிரதமரை மாத்திட்டாங்க. ஏன்னா வந்த பிரதமர் எல்லாம் ஊழல், பயங்கரமான கரப்ஷன். நாட்டு வளர்ச்சிக்கு காரணமே ஒரு தலைவர் தான். அந்த தலைவரே ஊழல் இருந்தா அந்த நாடு வளராது. அந்த நாட்டுல இருக்க வாலிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரதமர் செய்யற, இந்த அரசியல்வாதிகள் செய்யற அந்த ஊழல் எல்லாம் வீடியோ எடுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரசியல் தலைவர் என்ன பண்ணிட்டான், நேபாளத்துல யாருமே சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சட்டம் வந்துருச்சு. சட்டம் வந்ததால கடந்த வாரம் என்ன நினைச்சுன்னா, வாலிபர்கள், இளைஞர்கள் அந்த பிரதமருடைய இல்லத்தை இடிச்சு உடைச்சு 20 பேர் மேல செத்து போயிட்டாங்க. இந்த 20 பேர் சொல்றாங்க, எத்தனை பேர் உயிர் இறந்து தெரியல. முன்னாள் பிரதமருடைய மனைவியை எரிச்சு கொண்டுட்டாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, வேதம் எப்படி சொல்லுது பிரதர் அண்ட் சிஸ்டர், நாம் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணபடியாக, சமாதானமாய் ஜீவனம் பண்ணபடியாக தேச தலைவருக்கு நீயும் நானும் ஜபம் பண்ணது முக்கியமாக. நேபாளுக்காக ஜெபிங்க. கத்தர் அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார். தேவ நாமம் மகிமைப்படும். கத்தருக்கே மகிமை உண்டாவதாக.